காலங்காத்தால இப்படி தூங்க முடிஞ்சா இருந்தா நாள் வழங்குமா? நான் தூங்கலடி, ரொம்ப சோகத்துல இருக்கேன். உனக்கு என்னடி சோகம்? ஸ்கூலுக்கு வார உங்க அம்மா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு போறா. இதுல இப்போ உனக்கு என்ன சோகம்? அதுவாடி, இப்பதான் திங்கக்கிழமையே ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா 5 நாள் தொடர்ந்து ஸ்கூலுக்கு வரணும். அதை நினைச்சாதான் கடுப்பா இருக்கு. அப்புறம் என்னடி பண்றது? ஸ்கூலுக்கு வந்துதான் ஆகணும், படிச்சுதான் ஆகணும். உனக்கு ஒண்ணு தெரியுமாட்டி, என் சித்தி மோவே வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கிறான். அங்க எப்போ ஒரே ஆடலும் பாடல் நிகழ்ச்சி மாதிரி ஒரே ஆட்டமா இருக்கு. அவங்க ஸ்கூல்ல எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ஃபங்க்ஷன் தான். உமன்ஸ் டேனா ஃபங்க்ஷனு, டீச்சர்ஸ் டே கொண்டாடுவாங்க. அப்ப டீச்சர்ஸ் எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்களா. சில்ட்ரன்ஸ் டேனா இவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா. நம்மளுக்கெல்லாம் சில்ட்ரன்ஸ் டேக்கு 1 ரூபா சாக்லேட் கொடுத்து ஏமாத்திடுவாங்க. ஆமாடி, சிலர் அது கூட தர மாட்டாவே. அதான் அழகா நான் அந்த ஸ்கூல்ல இப்ப படிச்சிருக்கலாம். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். குட் மார்னிங் மிஸ். வந்துட்டாளா கண்ணாடி கிழவி, இவளுக்கு வேற வேலையும் இல்ல. எடி அவளுக்கு கேட்றாமே, அப்புறம் ஒன்னு இந்த வருஷம் வச்சு செஞ்சிருவா. எடி இப்ப இவ பீரியடா? இல்லடி. அப்ப எதுக்கு இவ வந்திருக்கா? தெரியல, ஏதாவது சொல்ல வந்திருப்பவளா இருக்கும். அப்படி என்னதான் சொல்றான்னு பாப்போம். எல்லாரும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? நோ மிஸ், இன்னும் கேள்விப்படலையா? நான் நினைச்சு முத உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு. எடி இவ இப்ப சொல்லுவாளா இல்லையா? நானும் சொல்லுவான்னு பாத்துட்டு இருக்கேன், இவ இழுத்துட்டே இருக்கா. எடி ஒழுங்கா உட்கார்ந்துரு, இல்லனா அவ நம்மள வெளியே அனுப்பிடுவா. அப்புறம் உன் கூட சேர்ந்து நானும் நிக்க வேண்டியதான். சை, எல்லாரும் சுயநலமா தான் இருக்காங்க. இனி இந்த கிளாஸ்ல வேற ஒரு புது ஃப்ரெண்ட கண்டுபிடிக்க போறேன். நான் சொல்ல வரத நீங்க கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஷோ கடவுளே, இவ நம்ம சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்லி கடுப்பேத்தாம இருந்தா சரிதான். எடி என்னவா இருக்கும்? ஏதாவது காம்படிஷனா இருக்குமோ? நீ அதுலயே இரு. நல்ல படிக்கிறவள பக்கத்துல உட்கார வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. ஷோ. என்ன ரிக்கி, என்னாச்சு? ஒண்ணு இல்லடி. பாவம், அவளுக்கு என்ன மாதிரி பிரச்சனை போல. அடப்பாவி, பெல் அடிச்சிட்டு ஒரு பீரியடே முடிச்சிட்டு. ஆனா இவ என்ன விஷயம்னு சொல்லி முடிக்கல. எடி பெல் அடிச்சது கேட்டியா? நம்ம வந்து ஒரு பீரியட் முடிச்சிட்டு அவ இன்னும் ஒரு வார்த்தை கூட என்னன்னு சொல்லல. தீப்தி அங்க என்ன பேசிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மிஸ், நீங்க பேசினா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? ஆமா ஆமா, நீங்க பேசுங்க. உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்க அதானே? நம்ம ஸ்கூல்ல ஸ்கூல் டே வைக்க போறோம். என்னது ஸ்கூல் டேயா? மேம் எப்போ? மிஸ் என்னைக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாரும் பொறுமையா இருங்க, சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிரேக்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 10 நாளால வரப்போகுது. 10 நாளா? ஆமா ஆமா மேம். என்னெல்லாம் நடக்கும்? டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டான்ஸ்ல போலாம், சாங் பாடலாம், ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருந்துச்சுன்னா அதுவும் பண்ணலாம். இடி வா, நம்ம எல்லாத்தையும் சேருவோம். எனக்கு எதுவும் பெருசா வராதுடி. எனக்கு மட்டும் இங்க என்ன தெரியும்? சும்மா கிளாஸ்ல கட்டடிச்சு போயிருப்போம். 10 நாள் கிளாஸ் பக்கமே வர வேண்டாம். நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிராதே. மேம் குயிஸ் காம்படிஷன் உண்டா? யாரடி வா? சரி கிளாஸ்ல தான் கேள்வி கேட்பான்னு வையா. இவன் இந்த ஸ்கூல் டேல குயிஸ் காம்படிஷன் இருக்குன்னு கேக்க. அவளோட ஸ்பெஷல் டேலண்ட் அதுதானடி, அதனால அவ மிஸ் கிட்ட கேக்க. ஏன்டி எப்படி பாக்குற? எனக்கு நீ ஏதோ அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. குயிஸ் காம்படிஷன் இருக்கான்னு தெரியலமா, நான் அவனை கேட்டு சொல்லவா? மிஸ், குயிஸ் காம்படிஷன் கிளாஸ்ல வச்சு நடத்துங்க. ஏன்னா எங்களுக்கு ஹெவியா பிராக்டீஸ் பண்றதுக்கு ரொம்ப அமைதியான இடம் வேணும். இடி ஆமா, நீ எதுல ஜாயின் பண்றேன்னு சொல்லவே இல்ல. நானாடி எல்லாத்துலயும் ஜாயின் பண்ணிடுறேன். எல்லாத்துலயும் நீ மட்டும் தான் தனியே போவ, நானும் வர மாட்டேன் தெரியும்ல. அட சீ தள்ளு, அங்க ரிங்கி இருக்கா பாரு. ரிங்கி, சொல்லுடி என்ன? நம்ம எல்லாத்துலயும் பேர் கொடுத்துறோம் சரியா? எல்லா இதுலயும் நம்ம பேர் தான் முதல்ல இருக்கணும். ஓகேடி டன். அடுத்த கிளாஸ்ல நீ என்ன பண்ணு, இவள பின்னாடி விட்டுட்டு நீ முன்னாடி வந்துரு. அப்பதான் பிராக்டீஸ் பண்ண கரெக்ட்டா இருக்கும். சரிடி. பாத்தியா, எனக்கு ஆள் இல்லன்னு நினைச்சியோ? இப்படி என்ன விட்டுட்டு போற பாத்தியா? பிங்கி. சொல்லுங்க மிஸ். நீ பிரேக்ல வந்து என்ன பார்க்கணும். ஓகே மிஸ். சரி ஸ்டூடண்ட்ஸ், அப்புறமா பார்க்கலாம். Thank you மேம். இடி ஆமா, எதுக்காக உன்னை கூப்பிட்டிருப்பாங்க? ஏன்டி இப்ப காத்துல இருக்க? நம்ம ஸ்கூல்ல எல்லாம் எப்பவோ ஒருக்கா ஸ்கூல் டே வரும். அந்த நேரத்துல போய் இப்படி கோவப்பட்ட எப்படிடி? உனக்கு தான் நான் முக்கியம் இல்லல்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசுறா? அப்பனாலும் இப்பனாலும் எப்பனாலும் நீ தாண்டி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா எனக்கு பார்க்க அப்படி தெரியல. ஆமா, அப்புறம் என்னடி பண்றது? நீ எதுலயுமே ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்ற. நான் எல்லாத்துலயும் ஜாயின் பண்ண உனக்கே தெரியும். அப்ப கம்பெனிக்கு ஒரு ஆளை சேர்த்துக்கணும்ல. அப்போ இனி எல்லா நாளும் ரிங்கி கூட இரு. அவ கூட எல்லாம் ஒரு நாளே இருக்கிறது கஷ்டம்டி. அது 10 நாள் இருக்க போறேன்னா ரொம்ப கஷ்டம் தான். என்ன பண்றது? அவ தான் எல்லா காம்படிஷனுக்கும் வருவா. அவளுக்கு தெரியுதே தெரியலையோ மூஞ்சியாச்சு காட்டிட்டு போன்னு வந்துருவா. இப்படி ஒரு ஆளு கூட சேர்ந்தா நம்மளே எல்லாரும் இருக்கலாம்ல. நீ என் கூட வரேன்னா சொல்லு, நான் உன் கூட இருக்கேன். ஆனா எனக்கு தான் டான்ஸ் ஆட வராதே. எடி எனக்கே டான்ஸ் ஆட
போயிட்டு வந்துடுறேன்.